அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம கவிஞன் பாரதி இருக்கிறானே, அவன் அருமையாக ஒரு வரி சொல்கிறான், பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா அப்படின்னா. பாரதிக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்தது அப்படின்னா கூத்தாடுவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். இந்த மண்ணிலே நாமெல்லாம் ஆனந்த கூத்தாட வேண்டும் என்றால் பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும். வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் பெண்கள் வேதனையோடு இருக்கிறார்களோ அந்த வீடும் வேதனையாக இருக்கும். பெண்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், நீங்கள் மகிழ்வீர்கள் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். ஒரு துறவி சந்நியாசி இதை சொல்கிறார். நம்ம உலகத்தின், நம்முடைய வாழ்வின் ஒரு பாதியாக இருக்கிற அவர்கள் நன்றாக இருப்பதற்கு நாம் நம்மால் முடிந்ததை பங்களிப்பு செய்ய வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. பெண்களுக்கும் அதிலே பங்களிப்பு இருக்கிறது. நிறைய இந்த ஆங்கிலத்தில் இணையதளம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி onesonly.com அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களை எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அது ஒரு வித்தியாசமான ஒரு இணையதளம். என்ன அப்படின்னா, யார் வேணாலும் அதுக்குள்ளே போய் அதை பார்க்கலாம், அதில் நீங்களும் பதிவிடலாம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னி முழுக்க அதில் என்ன வேணால் பண்ணலாங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை வெளில வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு ஆயுள் முழுவதும் நீங்கள் மறுபடியும் அது உள்ளே போக முடியாது. அந்த இணையதளத்தை நீங்கள் இனிமேல் பார்க்கவே முடியாது. ஒரு முறை அதை பார்த்து விட்டீர்கள் அப்படின்னா அவ்வளவுதான். ஏன்னா அதை வடிவமைத்தவர் என்ன சொல்கிறாரு, ஒரு விஷயம் நடந்து விட்டாலோ முடிந்து விட்டாலோ அதை விடுங்கள், திரும்ப திரும்ப அதற்குள்ளேயே போய்கொண்டிருக்காதீர்கள், மேலே 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 விடாமல் முன்னேறி செல்ல வேண்டும். அப்படின்றது தான் வாழ்க்கைன்றதுக்காக தாங்க இது மாதிரி வச்சிருக்கிறான்றார். ஒன்ஸ் ஒன்லி. நம்ம திரைப்படங்கள்லாம் நம்முடைய நண்பர்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, என்னங்க படம் எப்படி இருக்குன்னு கேளுங்க, ஒரு தடவை பார்க்கலாங்க அப்படிம்பாங்க. சில புத்தகங்கள் ஒரு தடவை படிக்கலாம் பொழுது போலன்னா அப்படிம்பாங்க. இந்த வாழ்க்கை கூட அப்படித்தான், ஒரே ஒரு முறைதான். ஆங்கிலத்தில் ஒரு அழகான பொன்மொழி உண்டு, we are going to live once only, but if you live correctly, once is enough அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு முறைதான் வாழப்போகிறோம், ஆனால் ஒழுங்காக வாழ்ந்தால் ஒரு முறையே போதும் அப்படின்னு அதனுடைய பொருள். இதற்கு இலக்கணமாக இந்த மண்ணில் எத்தனை எத்தனை எத்தனையோ பெண்கள் இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அவர்கள் வளர்வது மட்டுமல்லாமல் ஒரு சமுதாயமாக, ஒரு தேசமாக, ஒரு மாநிலமாக, ஒரு சூழலாக வளர்வதற்கும் காரணமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கொண்டாடுவது தான் இந்த தினத்தினுடைய சிறப்பே தவிர, நீங்கள் 2 க்ரீம் வாங்கினா ஒரு சீப்பு ஃப்ரீ, ஒரு ப்ரஷ்ஷு வாங்கினா ஒரு சோப்பு ஃப்ரீன்னு பயன்படுத்தி கொள்ளுவதற்காக இந்த நாள் திசை மாறி போய்விடக்கூடாது. அவர்களுடைய, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய அந்த மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும் பெண்மனது என்ன என்று புரியவில்லையே, நான் உங்களால் புரிஞ்சிக்க முடியாதுன்றதை புரிஞ்சிக்குங்கய்யா அப்படின்றாங்க பெரியவங்க. எவ்வளவு பங்காற்றி இருக்கிறார்கள். அண்மையில் படித்தங்க, நம்முடைய அண்டை மாநிலம் பெங்களூரில் ஒரு ஏரி சுத்தமாக சேரும் சகதியுமாக ஆகிப்போச்சு. அந்த ஏரியை இன்றைக்கு ஒரு தமிழ் பெண் உஷா ராஜகோபாலன்றவங்க அந்த ஏரியை மீட்டெடுத்து அந்த மாநகராட்சியோட துணையோட இன்றைக்கு அது எந்த அளவுக்கு செழிப்பாக மாறி போச்சுன்னா, இந்த உலக நாடுகளில் இருந்து வலசை வருகிற பறவைகள் இருக்கிறதே, பேர்டு மைக்ரேஷன் சொல்லுவாங்களே, அந்த பல பறவைகள் எல்லாம் இப்பொழுது அங்கே வந்து வலசைக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கே தங்கி பறவைகள் வருகிற இடமாக அந்த ஏரி மாறிவிட்டது. அதை செய்து காட்டியது ஒரு பெண், அதுவும் நம்முடைய தமிழ் பெண். அவங்க மதுரையை சேர்ந்தவங்க. அந்த ஏரி ஒரே சேரு சகதியமாக இருந்திருக்குது. அதில் பல கொசுக்கள், பல நோய் கிருமிகள் எல்லாம் அப்படியே வளர்ந்து அந்த சூழலே கெட்டு போச்சு. அந்த பகுதி மாநகராட்சியே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. தனி ஒரு பெண்ணாக இருந்து இவங்க அதை மீட்டெடுத்து அந்த அதிகாரிகளுடைய துணையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு அந்த ஏரி எப்படின்னா வெய்ய நாளில் அப்படியே வறண்டு போய் நம்ம பசங்க அதில் கிரிக்கெட் விளையாடுவாங்களாம். ஆனால் ஏரியினுடைய இன்னொரு பகுதி கொஞ்சம் ஆழமாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கும். அது கொஞ்சம் சேறு சகதியமாக இருக்கும். பிள்ளைங்க அங்கே போகிறப்போ பால் இழுத்து அடித்து அது உள்ளே விழுந்து இப்படிலாம் ஒரு ஏரிக்கு உரிய அழகியல் என்பதே இல்லாமல் ஒரு பக்கம் வறண்டு போய் ஒரு பக்கம் நோய் கிருமிகள் உருவாகிற வகையில்
இப்படி மழை நாள் வெயில் நாள் என்று வருகிற பொழுது மாறி மாறி தொல்லைக்கு இடமாக இருந்தது இன்றைக்கு கொண்டாட்டத்துக்கு இடமாக ஆகியிருக்கிறது. அங்கு இருக்கிற பகுதிகளினுடைய அதிகாரிகள் உதவியோடும் பொதுமக்கள் உதவியோடும் அந்த பெண்மணி இன்றைக்கு அதை தூர்வாரி அதை பயன்பாட்டுக்கு உரியதாக மாற்றி அது இன்றைக்கு சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து பார்த்துவிட்டு போகிற அளவிற்கு பிரம்மாண்டமாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் இது ஒரு சோறு பதம்தான். முற்றிலும் சீரழிந்து போன ஒன்றை கூட பெண்கள் நினைத்தால் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று புத்தெழுச்சி பெற்று அது பலருக்கும் முன்னுதாரணமாக ஆக்க முடியும் என்பதை காட்டி இருக்கிறார் அந்த பெண். வங்கதேசத்தில் ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா கடைநிலை ஊழியராக இருந்திருக்கிறாங்க. கிராமம் கிராமமாக போய் மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை தருவதற்காகத்தான் அவங்களுடைய வேலையே. இவங்க அதை எவ்வளவு சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, தொடக்க காலத்தில் இவங்க போனப்போ பெண்கள் எல்லாம் ஒன்று கூட்டி பேசுவதுன்றதே அந்த கிராமத்தில் எதிர்ப்பாக இருக்குது. இன்னும் நீங்கள் குடும்ப பெண்கள் எல்லாம் தெருவுக்கு கூப்பிடுறீங்க, அவளுகள்லாம் வந்து வீட்டை விட்டுட்டு இப்போ உங்கள் பின்னால் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க, வேறு வேலையே கிடையாதா அப்படின்னுலாம் அந்த அம்மாவுக்கு சண்டைகள்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெண்களினுடைய கல்வி, மருத்துவம், சுகாதாரம், ஆரோக்கியம், உணவு பழக்கம், பிள்ளை வளர்ப்பு, குடும்ப உறவுகளை பேணுவது, சுய தொழில், இதை பற்றிலாம் அந்த ஒற்றை பெண்மணி எடுத்து சொல்லி 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 இன்றைக்கு அவர்கள் மாநில விருது பெறுகிற அளவிற்கு ஒரு சமுதாயத்திற்கே ஒரு எழுச்சியை கொடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதியிலையும் இது மாதிரி பெண்கள் இருப்பார்கள். அப்படி இல்லை என்றாலும் ஒருவர் உருவாவதற்கு நீங்கள் துணை இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அது உங்கள் பகுதிக்கு இன்னும் ஒரு எழுச்சியை தரலாம். அப்படிப்பட்ட பெண்களை வாழ்கவென்று கொண்டாடக்கூடிய அளவிற்கு இருக்கிறவர்களை அடையாளம் காண்பதும் அங்கீகரிப்பதும் அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்வதும் தான் இந்த நாளில் இருந்து நாம் பெற வேண்டிய முக்கியமான செய்தி. இப்படிப்பட்டவர்களால் தான் ஒரு சமுதாயமே மேலும் மேலும் வளர்கிறது, ஒரு தேசம் சாதனை எல்லைகளை தொடுகிறது. அதை புரிந்து கொண்டு விட்டால் இந்த நாள் மட்டுமல்ல, பெண்கள் தினம் கொண்டாடுவதற்கு பதிலாக பெண்களையே கொண்டாடுபவர்களாக நாம் ஆவோம். இன்னும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.